சில நோய்களுக்கு தொடர்ந்து மாத்திரை எடுப்பது, இதுவும் சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்மை குறைபாடு உண்டாவது, எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் சர்க்கரை நோயாளர்களை விலங்கிடுகின்ற ஒரு நோய் என்று சர்க்கரை நோயை சொல்லலாம். நோயே வராமல் இருக்க நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு பயிற்சி இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அதை யாரும் சொன்னதில்லை. அங்க பிரதர்ஷனம் செய்தல், கட்டுக்குள் வருவது என்பது அதிகபட்சம் 2 மாதம். நாங்கள் சொல்கிறது நோயாளர்கள் கடைபிடிக்கும் பொழுது குணமாகிறதுக்கு நாங்கள் 6 மாத காலம் போதும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? அருமை சார், சூப்பர் சார். இன்றைக்கி சர்க்கரை வியாதியை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம்னு வந்திருக்கோம். இந்த கடவுளை பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஏழைகளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாரு. ஒரு சில நேரத்தில் கொடுக்கறதில்ல. ஸோ ஏழைங்களாக தான் இருக்காங்க, பணக்காரங்க தான். பட் இந்த சர்க்கரை வியாதி மட்டும் ஏன் சார் இந்த பணக்காரங்க ஏழைங்கன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு? ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. பட் இப்போது ஏழை பாலை எல்லாத்துக்குமே வருது இந்த சர்க்கரை நோய்ங்கிறது. ஸோ இந்த சர்க்கரை நோய் வரதுக்கான காரணங்கள் என்ன சார்? நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி இது பணக்காரர்கள் வியாதி. சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, ஹை பிபி, அதிக ரத்த அழுத்தமும் பணக்காரர்கள் வியாதி தான். ஆனால் இப்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுகிற ஒரு பொது நோயாக, அதுவும் இந்தியாவில் உலகத்திலேயே சர்க்கரை நோயின் தாயகமாக முதலிடத்தில் இருப்பது இந்தியா தான். சர்க்கரை நோய் வர காரணங்கள் முதலில் என்னை பொறுத்தவரை சோம்பேறித்தனம், போதுமான உடல் உழைப்பு. நம்ம உறுப்புகளுக்கு தேவையான உடல் உழைப்பை கொடுத்தாலே, போதுமான அளவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு உடல்களுக்கு தேவையான உடல் உழைப்பு கொடுத்தால் சர்க்கரை நோயும் வராது, வேறு எந்த நோயும் வராது. எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு கலோரி கொண்ட உணவை எடுத்துக்கினா சர்க்கரை நோய் வராது. நம்ம உழைப்பை குறைவாகவும் உணவை அதிகமாகவும் எடுத்துக்கொள்வது பெரிய காரணம் சர்க்கரை நோய் வருவதற்கு. அது இல்லாமல் அடுத்த காரணங்களாக மன அழுத்தம், போதுமான தூக்கமின்மை, போதுமான சத்துள்ள ஆகாரங்களை எடுக்காதது, இவைகளும் காரணங்கள் தான். சில நோய்களுக்கு தொடர்ந்து மாத்திரை எடுப்பது, இதுவும் சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகே. கல்லீரலை பாதிக்கிறதுனுடைய விளைவாக சர்க்கரை நோய் வர்றதுக்கு நீண்ட நாள் மருத்துவம் செய்து கொள்வதும் சர்க்கரை நோய் வர ஒரு காரணமாக இருக்கிறது. இது பெரும்பாலும் யாரும் சொல்கிறது இல்லை. நிச்சயமாக. ஏன்னா இப்போது இன்னொரு ப்ராப்ளத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும்போது அதனால் நீண்ட நாள் எடுக்கும்பொழுது அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீண்ட நாள் அதை ஃபாலோ பண்ணும்போது அதனால் இன்னொரு ப்ராப்ளம் வரதுக்கான, சர்க்கரை நோய் வரதுக்கான காரணங்களும் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த சர்க்கரை நோய் ஒரு மனுஷனை பாதிச்சிருச்சுன்னா அவங்க உடலில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது சார்? சர்க்கரை நோய் பாதித்தவங்களுக்கு முதல்ல தெரியறது அதிகமான சோர்வு. அந்த காலம் நீடிக்க அதிகமான சோர்வு இருக்கும். இது இல்லாமல் கண் பார்வை மங்குவது, நரம்பு தளர்ச்சி உண்டாவது, ஆண்மை குறைபாடு உண்டாவது, எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் சர்க்கரை நோயாளர்களை விலங்கிடுகின்ற ஒரு நோய் என்று சர்க்கரை நோயை சொல்லலாம். அவங்க வேலை காரணமாக ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிட முடியாது. கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிட முடியாது. குறித்த நேரத்தில் சாப்பிட்ணும். இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நேரம் போனால் அவங்களுக்கு மயக்கம் வரும், படபடப்பு வரும். ரெண்டாவது, இந்த உணவுகள் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அந்த உணவுகள் சில இடத்துல கிடைக்காம போகலாம். கிடைக்காம போகும்பொழுது வேறு உணவுகளை சாப்பிடும்பொழுது அதனாலும் பாதிப்புகள் வரும். இப்படி அது தன் விருப்பப்படி செயல்பட முடியாமல் தடுக்கிற ஒரு வியாதி சர்க்கரை நோய். உலகத்தில் பொருளாதாரத்தை தேடி வேகமாக டென்ஷனாகவே இருக்கிறது, இதெல்லாம் தான். ஒரு ரிலாக்ஸ் வேணும் மனுஷங்களுக்கு. அந்த ரிலாக்ஸ் இப்போ இல்லை. பொதுவாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன்ன்றதே இல்லை, டென்ஷனாகவே தான் இருக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் நிறைய நோயால் பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக ஒரே இடத்துல உட்காந்து நாம் 1 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் எழுந்து ஒரு 20 ஸ்டெப்பாவது நடந்து போயிட்டாவது வரணும்.
ஒரே இடத்துல உட்காந்துன்னு வேலை செய்யும்போது கூட நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த சக்கரை வியாதி வந்தவங்க வந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்துட்டு மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது அந்த சக்கரை வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்டயும் வந்துட்டு இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணுமா வாழ்நாள் ஃபுல்லாகவே? இல்லை, எங்ககிட்ட வாழ்நாள் முழுசும் மருந்து எடுக்க வேண்டியதில்லை. அலோபதியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கட்டுப்பாடோடவே எங்ககிட்ட இருந்தீங்கன்னா நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சர்க்கரை நோயை முழுசாக குணப்படுத்தி தருவோம். அதே கட்டுப்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா திரும்ப மருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வாழ்நாள் முழுசும். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் தவிர்க்கும் பொழுது திரும்ப அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடைபயிற்சி செய்வது, உழைப்புக்கேற்ற உணவை உட்கொள்வது, புகையை விட மது அருந்துதல். ஏன்னா அதுவும் அதிகமான கலோரி எடுக்கிறதுக்கு ஒரு காரணம். மது அருந்தினா அதிகமாக கலோரி ஏறும். மது அருந்துவர்கள்லாம் ரொம்ப அதிகமாக மது அருந்துபவர்கள் கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை அவங்களால உழைக்கவே முடியாது, அந்த மயக்கத்திலே இருப்பாங்க. அதனால் இது மாதிரி அதிகமான கலோரி எடுத்துக்கொள்கின்றது பெரிய காரணம். ஓகே சார், இப்போது லாஸ்ட் பதிவில் வந்துட்டு பக்கவாதத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பக்கவாதம் வந்துட்டால் இங்கே தங்கி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், தங்கி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே வந்து தங்கி தான் மருத்துவம் பார்த்துக்கணுமா? இல்லை, அது கண்டிப்பாக தேவையில்லை. நாங்கள் சொல்கிற மாதிரி கடைப்பிடிப்பீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மருந்து வாங்கிக்கணும், நீங்கள் அன்றைக்கே போயிடலாம். இங்கே தங்கி வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் சர்க்கரை நோயாளர்களுக்கு கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்த முடியாது, அதை வந்து கண்ட்ரோலில் வேணால் வச்சுக்கலாம், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து சரி குணப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் சொல்ல எனக்கு புரியல. இல்லை, சர்க்கரை நோயை நாங்கள் பல நோயாளர்களை குணப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது போன மாதம் கூட நீங்களே ஒரு பதிவு போட்டிருக்கிறீங்க. கலைமணி அம்மா மனநோயால் 18 வருட காலம் பாதிக்கப்பட்டவர், சர்க்கரை நோயாலும் பாதிக்கப்பட்டவர். அவங்க 50 நாள்லேயே சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அது ஒரு வித்தியாசமான காரணம். அதனால தான் அவங்க 50 நாட்களில் சரியானாங்க. அதுக்காக எல்லா வியாதிஸ்தர்களும் 50 நாட்களில் சரியாவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக 6 மாதம் வேணும். அவங்க காரணம் அந்த பதிவில் நானும் சொல்லியிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு தீவிரமான அல்சர் நோயால் எந்த நேரமும் பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால் அவங்க பால் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் இப்படி தான் சாப்பிட்டாங்க. ஜூஸ் இது மாதிரி சாப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 வேளை சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சர்க்கரை வியாதியே வந்தது. அதிகமாக உழைப்பு இல்லை, அதனால தான் அவங்களுக்கு அது வந்தது. அவங்க பசியை நாங்கள் நெறிமுறைப்படுத்திட்டோம். 3 வேளை சாப்பிட்டா போதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்ததுனால அவங்களுடைய சர்க்கரை நோய் அவ்வளோ விரைவாக குணமாச்சு. இது எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் 2 மாதத்தில் கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒரு நடைப்பயிற்சி செய்வது இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, அந்த கட்டுப்பாடோட உணவு எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் அதிகமாக தான் உண்ண முடியுது. கட்டுப்படுத்த முடியலன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். இந்த குறிப்பிட்ட காரணமே இருந்ததுன்னா 2 மாதத்தில் நீங்களும் சரியாகலாம். ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுக்கணும். இல்லைன்னா அதை கடைப்பிடிக்கணும், அந்த உணவு முறைகளை கடைப்பிடிக்கணும். அதுக்கு பிறகு மருந்து எடுக்க வேண்டியது. ஆனால் 6 மாதம் கண்டிப்பாக வேணும் மற்ற நோயாளர்களுக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ மற்ற மருத்துவர்கள் கொடுக்குற அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு அவங்க மெடிசனில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் மெடிசன் கொடுத்து தானே கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அது குணப்படுத்த போகிறீங்க. இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? இல்லை, மருந்து கொடுத்து தான் நாங்கள் சரி பண்ண போகிறோம். நாங்கள் கட்டுப்படுத்துவோம். அதுக்கு பிறகு 6 மாதத்துலேயே குணப்படுத்துவோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க மருத்துவம் எடுத்துக்க தேவையில்லை. எங்ககிட்ட கூட அவங்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து அந்த நடைப்பயிற்சி செய்வது, அளவான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இரவு தூக்கத்தை குறைத்து கொள்ளாமல் போதுமான அளவு இரவு தூங்குவது, தங்கள் கவலைகளிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள மனம் சந்தோஷமாக இருக்கும்படியும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுவது, சினிமாவுக்கு போவது, நண்பர்களோடு விளையாடுவது, பேசிக்கொண்டு உரையாடுவது, இது போன்ற இதிலிருந்து அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து சர்க்கரை நோய் வராது. இல்லைன்னா அவங்களுக்கு திரும்ப சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோயை வரவழைச்சிக்கிறதுக்காக நாம் அதிகமாக உழைக்கணுமா? ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் வேணும். அது மாதிரி இருக்கணும்.
நமக்கு 6 அறிவு, மனிதர்களுக்கு தான் 6 அறிவு இருக்குது. நம்ம அந்த அறிவை பயன்படுத்தி 6வது அறிவை பயன்படுத்தி நோய் வராமல் தடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அது மாதிரி நமக்கு போதுன்ற மனசு ஒன்று இருந்ததுனாலே சர்க்கரை நோயை தவிர்க்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். 10 நம்ம தேவைகளை அதிகரிச்சுக்கணும் போகும்பொழுது தான் சர்க்கரை நோய் வருது. அந்த காலத்தில் ஏழைகளுக்கெல்லாம் சர்க்கரை நோய் வந்ததே கிடையாது. அவங்க கிடைக்கிறது போதும்னு திருப்தியாக வாழ்ந்தாங்க. அதுதான் அதில் ஒரு பெரிய காரணம். அந்த திருப்திப்படுகிற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம அறிவை பயன்படுத்தி. ஓகே ஓகே சார். இப்போ அந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களே இப்போ காலிலெல்லாம் புண்ணு வருது இல்லைங்களா? ஸோ அந்த புண்ணு வந்துட்டு அவங்க அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்பவே என்னென்னவோ பண்ணுறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்குது. ஸோ நீங்கள் எந்த வகையில் வந்துட்டு அதை சரி பண்ணுறீங்க? இல்லை, அதை அவங்க எந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எங்கேயோ எடுத்துக்கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல. புண்ணு மட்டும் இருக்கிறவங்க, ஆறாத புண்ணு இருக்கிறவங்க எங்கிட்ட ஆன்லைன்லேயே மருத்துவம் பண்ணிக்கின்னு 2 மாதத்துலேயே குணமாகலாம். நாங்கள் அதை நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறோம். நேரில் வர புண்ணு மட்டும் குணப்படுத்தணும்னா நேரில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே ஓகே. சமீபத்தில் 20 ஆண்டு காலமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 மாதமாக புண்ணு ஆறலை. அவங்க அலோபதி ட்ரீட்மெண்ட்டு தான் எடுத்துக்கினாங்க. அவங்க 15 நாள்லேயே குணமாகிருக்கிறாங்க. அவங்க புதுவையை சேர்ந்தவங்க. அவங்களுடைய வயதும் 49. அதனால் சர்க்கரை நோய் புண்ணு மட்டும் குணமாகினா போதும்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே மருத்துவம் பெற்று குணமடையலாம். நேராக வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த சர்க்கரை வியாதிக்கு வந்துட்டு எந்த மாதிரியான மருத்துவம் கொடுக்குறீங்க சார்? சர்க்கரை வியாதிக்கு நாங்கள் பெரும்பாலும் கொடுக்குற மருத்துவம் நானே தயாரிக்கிற மலர் மருந்தும் ஹோமியோபதி மருந்தும் தான். தேவைப்பட்டால் சித்தா ஆயுர்வேதாவில் மருந்து கொடுப்போம். ஓகே, அருமை. இப்போ நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கிட்டோம்னா அது கட்டுக்குள் வர்றதும் அது சரியாகிறதும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் உணர முடியும்? கட்டுக்குள் வருவது என்பது அதிகபட்சம் 2 மாதம். 2 மாதம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது, நோயாளர்கள் கடைப்பிடிக்கும் பொழுது குணமாகிறதுக்கு நாங்கள் 6 மாத காலம் போதும். வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் 1 மாதங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுசும் தொடர்ந்து மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்வதை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் அது திரும்ப மருந்து இல்லாமலே திரும்ப வராமல் நீங்களே தடுத்து கொள்ளலாம், நோயாளர்களே தடுத்து கொள்ளலாம். இல்லை சார், நிச்சயமாக கடைப்பிடிப்பாங்க. உசுறு மேலே பயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஐயோ சார் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போது சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்காகவும், ஸோ சப்போஸ் வந்துட்டால் அதை எப்படி நம்ம குணப்படுத்திக்கிறது, ஸோ அதை இந்த 2 விஷயத்துக்கும் வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா அவங்கக்கிட்ட? நோயே வராமல் இருக்க நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த ஒரு பயிற்சி இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அதை யாரும் சொன்னதில்லை. அங்க பிரதர்ஷனம் செய்தல். சார், இதெல்லாம் திருவிழாவில் ஏதாவது பண்ணுவாங்க? கோயிலில் போய் தான் பண்ணணும்னு கிடையாது. அதே அங்க பிரதர்ஷனத்தை 2 கையும் நல்லா மேலே தூக்கி 2 காலையும் வரப்பாக வச்சுக்கணும். நேராக ஒரு 15 அடி தூரத்தில் ஹால் இருந்ததுன்னா நீங்கள் பொறுமையாக உருளலாம். வெறும் வயிற்றுல காலையில் மாலையில், இல்லை காலையிலேயே நீங்கள் 15 அடி தூரத்துக்கு அந்த அங்க பிரதர்ஷன பயிற்சியை கவனத்தோட 15 அடி போய் திரும்ப வந்து திரும்ப ஒரு தடவை 15 அடி போய் திரும்ப வந்துட்டிங்கன்னா போதும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர்கொல்லி நோய் எதுவுமே வராமல் தடுத்துக்கலாம். இது உண்மையா சார்? இது உண்மை. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க. நினச்சா இத்தனால வந்துட்டு இது தெய்வத்துக்காக பண்ணுற ஒரு அங்க பிரதர்ஷனை அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இல்லை, அது நம்ம முன்னோர்கள் சொன்னால் நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக தெய்வத்தை பயப்படுறது ஒன்று. பொதுவாக தெய்வம்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னா மனுஷன் பயப்படுறது இயல்பு. அதுக்காக வேண்டுதல் முறை அப்படின்லாம் வச்சுக்கினாங்க. ஆனால் அது ஒரு அங்கம்னா உடல், அது ஒரு வடமொழி சொல். பிறன்றதுக்கு முன்னாடியே காத்துக்கிறது, அதாவது நோய்கள் வராமல் முன்னரே காத்து கொள்வதற்காக உருளும் பயிற்சி இது. இதை வலம் பெறுதல் அங்க பிரதர்ஷனம் செய்து கோயிலில் தெய்வத்தை வச்சு அவங்க சொன்னாங்க. பட் இதை நீங்கள் பயிற்சியாகவே செஞ்சாலே கண்டிப்பாக எந்த நோயும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். உயிர்கொள்ளும் எந்த நோயும் வராமல் தடுத்துக்கலாம். குறிப்பாக சர்க்கரை வியாதியஸ்தர்கள் வந்த பின்னரும் இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சாலோ இல்லை மொட்டை மாடியில் செஞ்சாலோ நீங்கள் ஒவ்வொரு 15 நாளும் டெஸ்ட் எடுங்க. குறையிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெகுலராக இதை செஞ்சீங்கன்னா. அப்படி பார்த்தீங்கன்னா
நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்துக்கணும் அதை படிப்படியாக டாக்டர் குறைச்சிக்கின்னு வருவாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது 3 மாதத்தில் நீங்கள் பூரணமாக குணமாகலாம். இந்த பயிற்சியை மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னு நாங்கள் சொல்கிற நடைமுறைகள், மற்ற மருத்துவர்கள் சொல்கிற நடைமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் வாழ்நாள் முழுசாக அந்த நோய் வராது. இது யாரும் சொல்லாத ஒரு தீர்வு. கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னது இல்லை சார். எனக்கே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை சரி பண்ணணும், வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து நடைப்பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள், உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லிடுறேன். இது சர்க்கரை நோய்க்கு தான் தீர்வுன்னு கிடையாது. ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படுகிற கல்லீரல், மண்ணீரல், இருதயம், நுரையீரல், கிட்னி, இதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நோய்கள் வராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த உடற்பயிற்சிக்கே உண்டு. இல்லை வெறும் வயிற்றில் பண்ணணும், ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பண்ணலாம், சாப்பிட்டுட்டு இதை பண்ணக்கூடாது. ஓகே சார். எனக்கு இன்னொரு விஷயம், இது வந்து எல்லாருமே பண்ணலாமா? இது ஒரு நல்ல கேள்வி, நினைவுபடுத்துகிற மாதிரி கேட்டுட்டீங்க. இதை வந்து லோ பிபி இருக்கிறவங்க, முதுகுத்தண்டில் வலி இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், மயக்கம் வர்றவங்க, புற்றுநோயாளிகள் இவர்கள் செய்யக்கூடாது. முடிகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிறவங்க எல்லாரும் இது பண்ணலாம், நல்லா நலமாகவே வாழலாம். சூப்பர் சார், சூப்பர். இன்னொரு விஷயம் சார், அதாவது இந்த சர்க்கரை நோயினாவே வந்துட்டு எல்லாரும் பயப்படுற விஷயம், நமக்கு சர்க்கரை வந்துருச்சு, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு மனசில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஸோ சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயமா, நோயா? அது அந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு நாமந்தான் முக்கிய காரணம். போதுமான அளவுக்கு தேவையான அளவு உடம்பு ஏற்றுக்கிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டு மன மகிழ்ச்சிக்காக சில நேரத்தை செலவிட்டு விட்டு இரவிலே உழைக்காமல், இரவிலே உழைக்கிறவங்க குறிப்பாக சில பேர் இருக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டுன்னு பார்க்குறவங்க, அவங்க கூட தொலைக்காட்சியை பார்க்கறது, செல்ஃபோனை ஆனில் வச்சுக்கிறது, இது இல்லாமல் பகல்லையும் நல்ல இருட்டு, வெளிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சாத்திட்டு தூங்கினாலும் அவங்க அந்த இரவு தூக்கத்துக்கு 90% அது ஒத்து வரும். அது மாதிரி தூக்கத்தை வச்சுக்கணும். தூக்கத்துக்கு இடையில் அவங்க சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வச்சுக்கினாலும் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களும் சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனால் இரவு தூக்கத்துக்கு அது இணை கிடையாது. அதுக்கு இணையாக நம்ம 90%ஆவது இதை கொண்டு வரலாம். அது மாதிரி பண்ணிக்கணும். உழைப்புக்கு ஏற்ற உணவு, உடல் ஏற்றுக்கிறத சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்வது, இதெல்லாம் நீங்கள் குணமான பின் தொடர்ந்து வராமல் தடுத்துக்கலாம். இதை பற்றி பயப்படுற ஒரு நோயே கிடையாது. பொதுவாக அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்களுக்கு வந்ததுன்னா பணக்காரங்க நிறைய சாப்பிட்டாங்க, போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் இருந்து அதிகாரம் பண்ணிக்கின்னு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த வியாதி வந்தது. இப்போது நம்ம கவலைப்படுறது வேகமான வாழ்க்கையால், நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது, இதுதான் இப்போ எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணம். அதனால் பழையதுக்கு திரும்புவோம், ஏற்றுக்கொள்கிற உணவை உண்போம், போதுமான உடல் உழைப்பை செய்வோம், எந்த நோயும் வராமலும் தடுத்துக்கலாம், குறிப்பாக சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஓகே சார், சூப்பர், அருமை. இப்போது உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா எப்படி சார், எந்த மாதிரி டைமில்? ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற வேலை நாட்களில் காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னனுமதி பெற்று வரணும். கண்ட நேரங்களில் தயவு செய்து அலைபேசியில் அழைக்காதீங்க. சூப்பர் சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. இந்த சர்க்கரை வியாதினா என்ன, ஸோ அது காரணங்கள், அதை எப்படி சரி பண்ணலாம், இந்த சர்க்கரை புண்ணை வந்துட்டு ஆற்றுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் ஆன்லைன்லேயே, நேரில் வர தேவையில்ல, ஆன்லைன்லேயே சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த அங்க பிரதட்சணம், ஸோ அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருந்துச்சு. நிச்சயமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ராஜ உறுப்புகளுக்கு அது ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு அந்த அங்க பிரதட்சணம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிப்ஸு. ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.